शंखचक्र गदापाणे द्वारका निलयाच्युत गोविंद पुंडरीकाक्ष रक्षमां शरणागताम. மகாபாரதத்தில் ஹஸ்தினாபுரத்தின் ராஜசபையில் திரௌபதியினுடைய புடவையை பிடித்து துஷாசனன் இழுத்தான். அப்போது தன் புடவை வளர்வதற்காக, தன்னுடைய மானத்தை காப்பதற்காக திரௌபதி கண்ணனை குறித்து சரணாகதி செய்தாள். அந்த ஸ்லோகம்தான் இப்போது அடியேன் விண்ணப்பித்த ஸ்லோகம். அப்போது பகவானை அழைக்கும்போது அவருக்கு எத்தனையோ பெயர்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பெயரை இந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறாள். சங்கசக்கர கதாபாணே, சங்கசக்கரங்களை தரித்தவனே என்று பொருள். துவாரகா நிலைய, துவாரகையை இருப்பிடமாக கொண்டவனே என்று பொருள். இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு வந்தவள் கோவிந்த என்று பகவானை பார்த்து அழைக்கிறாள். கண்ணனுடைய எத்தனையோ திருநாமங்களுக்குள்ளே மிகவும் முக்கியமான திருநாமம், அதுவும் கண்ணனுக்கு மிக பிடித்தமான திருநாமம் இந்த கோவிந்த நாமம் என்று சொல்வார்கள். கண்ணன் இந்த பூமிக்கு வந்து பிறந்தார். வந்த இடத்திலும் மக்களுக்காக மட்டும் வாழாமல் மாக்களான மாடுகன்றுகளுக்காகவும் சேர்ந்து வாழ்ந்தார் அல்லவா. கோ என்கிற சப்தம் வடமொழியில் இரண்டு பொருள்களை உடையது. ஒன்று மாடுகள் என்று பொருள், இரண்டாவது பூமி என்று பொருள். கோவிந்தன் என்றால் மாட்டையும் பூமியையும் அடைந்தவன் என்று பொருள்படுகிறது. அப்போ பகவான் வைகுந்தத்தை விட்டு இந்த பூலோகத்துக்கு வந்தார் என்று ஒரு பொருள். எதற்காக? இந்த மண்ணுக்கு ஆனந்தத்தை கொடுப்பதற்காக, இங்கிருக்கிற தீயவர்களையெல்லாம் அழித்து நல்லவர்களை மகிழ்விப்பதற்காக பூமியிலே பிறந்தார். கண்ணனல்லால் இல்லை கண்டீர் சரண் அது நிற்க வந்து மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தான் என்று நம்மாழ்வார் பாடுகிறார். அப்ப பூமியை அடைந்தார், பூமியுடைய துன்பத்தை போக்குவதற்காக. மாடுகளை அடைந்தார், அவற்றோடு சேர்ந்து ஆனந்தமாக விளையாடுவதற்காக. அதுதான் கோவிந்தன் என்கிற உயர்ந்த திருநாமத்தினுடைய அர்த்தம். அந்த கோவிந்தன் என்கிற பெயர் பகவானுக்கு யாரால் சூட்டப்பட்டது தெரியுமா? இந்திரனாலே சூட்டப்பட்ட திருநாமம். 7 நாட்களுக்கு கோவர்தன மலையை தன்னுடைய கையிலே தூக்கி நிறுத்தி அங்கு ஆய்ப்பாடியிலிருந்த அனைவரையும் பகவான் மழையிலிருந்து காத்து கொடுத்தார். அப்போதுதான் இந்திரனுக்கு தான் யாரிடத்தில் அபச்சாரப்பட்டோம் என்று தெரிந்தது. உடனே வாகனத்திலிருந்து இறங்கி வந்து கண்ணன் கால்களிலே விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். அப்போது இந்திரன் பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறார். ராமனுக்கு மட்டும் பட்டாபிஷேகம் நடக்கவில்லை, கண்ணனுக்கும் பட்டாபிஷேகம் நடந்தது. என்ன பட்டம் என்றால் அரசன் என்கிற பட்டம் கிடையாது. கோவிந்தன், மாடுகளை ரட்சிப்பவர், இந்த பூமிக்காக இங்கு வந்து சேர்ந்தவர் என்கிற உயர்ந்த பெயரை சொல்லி இந்திரன் தான் பட்டாபிஷேகம் செய்கிறான் கண்ணனுக்கு. அது கோவிந்த நாமத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை. அதனால்தான் அந்த திருநாமத்தை சொல்லி, கண்ணனுக்கு ரொம்ப பிடித்தமான நாமத்தை சொல்லி அழைத்தால் உடனடியாக ஓடி வந்து ரட்சிப்பார் அல்லவா. அதனால திரௌபதி அந்த திருநாமத்தை சொல்லி அழைக்கிறாள். அந்த திருநாமத்தோடு தொடர்புடைய ஒரு க்ஷேத்திரத்தை தான் தற்போது நாம் வந்து அடைந்துள்ளோம். நாம் இருப்பது சிதம்பரம் என்று பொதுவாக அழைக்கப்படுகிற தில்லை நகர் என்று சொல்லப்படுகிற திருச்சித்திரகூட்டம் என்கிற திவ்யதேசம். இன்றைய காலத்தில் சிதம்பரம்னு சொல்லப்படுகிறது. ஆழ்வார்களுடைய பாசுரங்களில் தில்லை நகர் திருச்சித்திரகூட்டம் என்றுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது. திவ்யதேச பெயர் அதுதான். திருச்சித்திரகூடம்னு தெரிவிப்பார்கள், தில்லைநகர் திருச்சித்திரகூடம்னு தெரிவிப்பார்கள். அந்த திவ்யதேசத்தில் பகவான் கோவிந்தராஜன் என்கிற பெயரோடு தானே காட்சி அளிக்கிறார். கோவிந்தன்னு சொன்னாலே மாடுகளுக்காக வந்தவர். ஆனால் அதுக்காக ரொம்ப சாதாரணமானவர் நினைத்து விட வேண்டாம். மாடுகளோடு பழகக்கூடிய அரசன், இந்த பூமிக்கு வந்து சேர்ந்தவர். ஆனால் நம்மை போல் பாபத்தால் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை, அரசனாகவே பிறக்கிறாரோ இல்லையோ. பூமியை வந்து அடைந்தார், பூமிக்கு அரசனாகவும் ராஜாவாகவும் இருக்கிறார். அதனால கோவிந்தராஜன் என்று பெருமானுக்கு இந்த திருத்தலத்திலே திருநாமம். இந்த தலத்துக்கு எத்தனையோ ஸ்தல புராணங்கள். பிரம்மாண்ட புராணத்தில் பல ஆயிரம் ஸ்லோகங்களாலே இந்த ஊரினுடைய பெருமை விரிவாக சொல்லப்பட்டுள்ளது.
பல கதைகள் இந்த ஊரோடு தொடர்பட்டவை இருக்கின்றன. கோவிலும் பெரிய கோவில், சிவபெருமானுக்கும் பெரிய கோவில், அதற்குள்ள சின்ன சந்நிதியாக கோவிந்தராஜ பெருமானும் எழுந்தருளி இருக்கிறார். ரெண்டு பேரும் சேர்ந்து காட்சி அளிக்கக்கூடிய ஒரு அழகான திருத்தலம். பகவான் எதற்கு இங்கு வந்தார்? ஒவ்வொரு கதையாக பார்க்க தொடங்கலாம். முதலில் கண்வர் என்று ஒரு ரிஷி. அவர் ஹிமாச்சல பர்வதத்திலே தவம் செய்து கொண்டு வந்தார். அவருக்கு பகவானை தரிசிக்க வேண்டும் என்று ஆசை, முக்தி பெற வேண்டும் என்று ஆசை. அப்போது பகவான் அவருக்கு ஒரு செய்தி அனுப்புகிறார். இங்கு என்னை காண முடியாது, நீர் நேர தில்லை நகர் தெற்கிலே தமிழகத்திலே வந்து காத்திருந்தால் அங்கு காட்சி கொடுத்து முக்தி அளிக்கிறேன் என்று கண்வ மகரிஷிக்கு ஒரு முறை பகவான் சொன்னார். அவர் வந்து இந்த இடத்துக்கு கிருஷ்ணாரண்யம், கண்ணனுக்கான காடு என்றுதான் இந்த இடத்துக்கு பெயர். அந்த கிருஷ்ணாரண்யத்தினுடைய எல்லைகள் சொல்லப்பட்டுள்ளன. கீழே காவேரி, மேலே வெள்ளாறு, இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற பகுதி. இடது பக்கம் ஸ்ரீமுஷ்ணம், மேற்கே ஸ்ரீமுஷ்ணம், கிழக்கு பக்கத்திலே கடல், கிழக்கு கடல். இந்த நாலுக்கும் இடைப்பட்ட பகுதி தான் கிருஷ்ணாரண்யம் என்று புராணங்களிலே சொல்லப்படுகிறது. அதற்கு நடுவில் தான் இந்த தில்லை நகர் திருச்சித்திரகூடம் இருக்கிறது. அந்த கிருஷ்ணாரண்யத்துக்கு கண்வ மகரிஷி வந்து சேர்ந்தார். அடுத்தது அதே போல நாரதருடைய ஒரு சிஷ்யர் புண்டரீகர் என்று அவருக்கு பெயர். அந்த புண்டரீகனுக்கும் மோட்சம் வேண்டும் என்ற ஆசை, கடும் தவம் புரிந்து வந்தார். அவருக்கும் பகவான் இங்கு வரச் சொல்லி இந்த இடத்துல ரெண்டு பேருக்குமாக சேர்த்து காட்சி அளித்தார். கண்வ மகரிஷிக்கும் புண்டரீக மகரிஷிக்கும் பகவான் இந்த இடத்துல காட்சி அளித்தார். அற்புதமான நாள், பங்குனி மாசத்துல உத்தர நட்சத்திரம். ஸ்ரீரங்கத்தில் பெருமானுக்கு பல ஊர்களிலே பெருமானுக்கும் பிராட்டிக்கும் சேர்த்தி உற்சவம் நடக்குமே. ரெண்டு பேரும் ஒரே சிம்ஹாசனத்தில் எழுந்தருளி இருப்பார்களே. அந்த பங்குனி உத்தர நாளில் தான் இந்த பெருமாள் முதலில் அந்த ரெண்டு ரிஷிகளுக்காக காட்சி அளித்தார். இது வெகு காலம் முன்னால் நடந்த சரித்திரம். அவர்களுக்கும் பகவான் மோட்சம் அளித்து விட்டார். இது ஒரு கதை, அப்படியே மனசில் வச்சுக்கோங்க. இப்போ மற்றொரு கதைக்கு வந்தோம் என்றால், கலிங்க தேசத்தினுடைய அரசன், அவனுக்கு கவேரன் என்று பெயர். அந்த கவேரனுக்கு பல நாட்களாக குழந்தை பேறு இருக்கவில்லை. அவன் தவம் செய்து ரிஷிகளிடத்திலே பிரார்த்தித்து பகவானுடைய அனுகிரகத்தாலே கடைசியில் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தான். கவேரனுடைய மகள், அதனால காவேரி என்று அவளுக்குத்தான் பெயர். கவேர துஹிதா, பல இடங்களில் சொல்லும்போது கவேரனுடைய மகள் என்று குறிப்பிடவே படுகிறாள். கலிங்க தேசத்து அரசனுடைய மகள், பெண் வடிவத்திலே தான் இருந்து வந்தாள். அந்த பெண்ணை அகஸ்தியர் தான் ஒரு நதி வடிவத்திலே மாற்றுகிறார். அதற்கு பிறகுதான் வெகு தூரம் எங்க சக்கியமதையிலே தொடங்கி கர்நாடகத்தில் ஓடி தமிழகம் முழுக்க ஓடி கிழக்கு கடற்கரையிலே போய் சேருகிறாள். மிக முக்கியமான நதி, தென் பாரதத்தையே வாழ வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான நதி காவேரி நதி. அந்த பெருமை காவேரிக்கு அகஸ்தியராலே கிடைத்தது. ஆனால் அந்த பெண்ணுக்கு கிடைத்த பெருமை தங்களுக்கும் வேண்டும். அந்த பெண் இப்ப சாகாவரம் பெற்றுவிட்டாள். காவேரி என்னைக்கு அழிய போறது? எத்தனை நாட்கள் ஆனாலும் மக்களுக்கு இதே கைங்கரியத்தை தொண்டுகளை செய்து கொண்டு வளங்களை பெருக்கிக் கொண்டு புகழ்பட்டுத்தான் இருக்க போகிறது. அதே போல எங்களுக்கும் குறையாத புகழ் வேண்டும். எப்போதும் நாங்களும் சாகாவரத்தோடு இருக்க வேண்டும். பிறப்பு இறப்பே கூடாது என்று அந்த காவேரியினுடைய பெற்றோர் கவேர அரசனும் அவனுடைய மனைவியும் ஆசைப்பட்டார்கள். அதற்காக பகவானை குறித்து தவம் செய்தார்கள். அப்ப பகவான் சொல்லுகிறார், இங்கு பண்ணால் போராது, நீங்க நேர கீழே தெற்க போங்கோ. தெற்கே போய் கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரம் இருக்கிறதே, அந்த இடத்தில் கோவிந்த நாமத்தை சொல்லி நீங்கள் தியானம் செய்து கொண்டு வந்தால் அங்கு உங்களுக்கு நான் காட்சி அளித்து மோட்சம் அளிப்பேன். சாகாவரத்தை இந்த உலகத்தில் கொடுக்க முடியாதே. இந்த உலகத்துக்குள் எங்கு நாம் சுத்தி சுத்தி வந்தாலும் ஏதோ ஒரு நாள் இந்த உலகம் அழியத்தானே போகிறது. இப்ப நமக்கு 100 வருஷம் ஆயுசுன்னு சொல்றோம். அதுவே யக்ஷர்கள், கந்தர்வர்கள், அசுரர்கள், தேவர்கள், இவர்களுக்கெல்லாம் இன்னும் அதிகமான ஆயுசு, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஆயுசு இருக்கலாம். அவர்களை விட அதிகமான ஆயுசு பிரம்மா, நான்முகக் கடவுள் இருக்காரே, அவருக்கு நம்முடைய கணக்கில் பல கோடி ஆண்டுகள் போனால்தான் அவருக்கு ஆயுசு முடிய போகிறது. அப்பேற்பட்ட ஆயுஷே ஒருத்தருக்கு இருந்தாலும் ஆனாலும் முடிவோடு கூடியதுதானே. ஏதோ ஒரு நாள் இந்த பிரம்மாவுக்கும் உயிர் போக போகிறது. வேற ஒருத்தர் அப்போது பிரம்மாவாக வந்து அமர்ந்து இந்த உலகத்தை படைக்கப் போகிறார். அப்ப எந்த உயர்ந்த பிறவி, எந்த லோகம், 7 14 லோகங்கள் இந்த அண்டத்தில் இருக்கின்றன. எந்த உலகத்துக்கு போனாலும் நிரந்தரமான ஒரு பிறவி கிடையாது. ஆப்ரம்ம புவனால் லோகாக
புனராவர்த்தினோர்ஜுன மாமுபேத்தியது கௌந்தேய புனர்ஜன்ம நவித்யதே என்று கண்ணன் பகவத்கீதையில சொல்றார். இந்த பிரம்மாண்டத்துக்குள்ள எந்த மூலையில் நீ போய் பிறந்தாலும், எப்பேற்பட்ட செல்வந்தனாக சக்திசாலியாக ஆயுளுடையவனாக இருந்தாலும், ஒரு நாள் அந்த உலகமே அழியப் போகிறது, நீயும் அதோடு சேர்ந்து அழிந்துதான் போவாய். அதனால் அதை ஆசைப்படாதே. என்னை அடைந்தாய், வைகுந்தத்தில் வந்து என்னை கிட்டினாய் என்றால் திரும்ப பிறக்க வேண்டிய தேவை கிடையாதுன்னு கண்ணன் சொல்லுகிறார். அப்ப அதை கவேரனுக்கும் மனைவிக்கும் கொடுக்கிறார் பகவான். இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து இங்கு கோவிந்த நாமம், மறுபடியும் நாமம் வந்துடுத்தா, இந்த கோவிந்த நாமத்தை அவர்கள் தொடர்ந்து உச்சரித்து கொண்டு தியானம் செய்ய பகவான் அவர்களுக்கு வந்து காட்சி அளித்து மோட்சத்தையே கொடுத்தான். அதனால தான் கோவிந்தராஜன் என்கிற பெயர் இந்த பெருமானுக்கு ஏற்பட்டது. கோவிந்தன் என்கிற பெயரை அவரே உச்சாரணம் பண்ண சொல்லியிருக்காரோ இல்லையோ. இந்த பெயர் சாதாரண பெயரே கிடையாது. இவர்களாவது நல்லவர்கள். இப்ப கண்வ மகரிஷியோ புண்டரீக மகரிஷி, அந்த புண்டரீகர்னு சொன்னேனே, அவருடைய பெயரால் தான் இந்த ஊருக்கே பெயர்கள் எல்லாம் உண்டு. புண்டரீக வனம் என்று இந்த வனம், இந்த காட்டுக்கே ஒரு பெயர் உண்டு. இந்த ஊர்ல இருக்கிற தாயாருக்கே புண்டரீகவல்லி தாயார்னு பெயர் உண்டு. எல்லாம் அந்த புண்டரீகனுக்கு அருள் புரிவதற்காக பிராட்டியும் பகவானும் சேர்ந்து வந்து இந்த இடத்திலே அவனுக்கு காட்சி கொடுத்தார்கள் பங்குனி உத்தரத்தில். அதனால புண்டரீகவல்லி புண்டரீக வனம்னு இந்த இடத்துக்கெல்லாம் பேர் இருக்கு. இவர்களெல்லாம் நல்லவர்கள் தானே. ஆனால் கோவிந்த நாமம் நல்லவர்களை மட்டும் ரட்சித்து நிறுத்திவிடாது. அதுக்கு இருக்கிற சக்தி எவ்வளவுன்னு தொண்டடிப்புடி ஆழ்வார் ஒரு பாசுரத்தை தெரிவிக்கிறார். மொய்த்தவல் வினையுள் நின்னு மூன்றெழுத்துடைய பேரால் கத்திரபந்துமன்னே பராங்கதி கண்டுகொண்டான் என்று தொண்டடிப்புடி ஆழ்வாருடைய பாசுரம். க்ஷத்ரபந்து என்று ஒருவர் இருந்தாராம். புராணத்தில் இந்த கதைகள் சொல்லப்படுகின்றன. அந்த க்ஷத்ரபந்து மிக கொடியவன். மொய்த்த வல் வினையுள் நின்னு, கடுமையான பல நாட்களாக சேமித்து வைக்கப்பட்ட பாபங்கள் வினைகள் அவனிடத்தில் இருந்தன. ஏதோ ஒரு நாள் எதிர்ச்சையாக ஒரு ரிஷியை சந்தித்தான். அவர் அவனுக்கு கோவிந்த நாமத்தை உபதேசித்தார். இதனை சொல்லிக் கொண்டிரு, இந்த தவறான எண்ணமெல்லாம் உனக்கு போய் நல்வழிப்படுவாய்னு அவர் சொன்னார். சரி, ஏதோ சொல்லுகிறாரே பண்ணி பார்ப்போம்னு அவனும் செய்ய தொடங்க மூன்றெழுத்து உடைய பேரால் கத்திரபந்தும் அன்றே பராங்கதி கண்டுகொண்டான் ஆழ்வார் சொல்றார். மூன்றெழுத்து உடைய பெயர்னா என்ன? கோவிந்த. அதுதான் மூன்றெழுத்து உடைய பெயர். அதையே ஆழ்வார் வெளிப்படையா சொல்லியிருக்கலாமே. கோவிந்தன் என்ற பெயராலே க்ஷத்ரபந்து மோட்சம் அடைந்தான்னு ஏன் சொல்லலைன்னால், எப்பவுமே ஒரு பொருளை வெளிப்படையாக சொல்லிவிட்டோம் என்றால் அதில் யாருக்குமே மதிப்பே ஏற்படாது. இப்போ கோவிலுக்கு போகிறோம், கோவிலுக்கு வந்து பிரசாதம் கொடுக்குறா, பொங்கல் கொடுக்குறான்னு வச்சுங்களேன். எல்லாருக்கும் பொங்கல் தான் கொடுத்தா, அடியனுக்கும் பொங்கல் தான் கொடுத்தா. அதை அப்படியே திறந்து வச்சு எடுத்துகிட்டு வந்தேன்னா யாருமே சந்தேகப்பட மாட்டா. அதை ஒரு துண்டை எடுத்து அதை மூடி இப்படி கையில் மூடி எடுத்துன்னு வந்தேன்னு வச்சுங்கோ, ஓ ஏதோ தனியாக சக்கரை பொங்கல் அவருக்கு மட்டும் கொடுத்துருக்கா போல் இருக்கு, அதான் மூடி மறைச்சி எடுத்துன்னு போறாருன்னு எல்லாருக்கும் தோணுமோ இல்லையோ. ஒன்றத்தை மறைத்தாலே அதில் ஒரு கௌரவம், மரியாதை, ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஆழ்வாருக்கு நம்முடைய ஆர்வத்தை தூண்ட வேண்டும் என்ற ஆசை. அதனால வேணும்னு மறைத்து மூன்றெழுத்துடைய பேரால் கத்திரபந்துமன்னே பராங்கதி கண்டுகொண்டான் என்று பாடுகிறார். அப்ப இந்த கோவிந்த நாமம் அவ்வளவு சிறந்தது. பக்தி உள்ளவனோ பக்தி இல்லாதவனோ, நன்மது செய்வனோ தீயவை செய்பவனோ, தர்மத்தின் வழி நடக்கிறானோ அதர்மத்தின் வழி நடக்கிறானோ, கோவிந்த நாமத்தை சொன்னால் அவர்களுக்கு அது நன்மை அளிக்கும். அந்த அழகான பெயரோடுதான் இந்த திருத்தலத்தில் கோவிந்தராஜன் என்கிற பெருமாள் கவேர அரசனுக்கு காட்சியளித்தார், புண்டரீகனுக்கு காட்சியளித்தார், கண்வ மகரிஷிக்கு காட்சியளித்தார் என்று 3 கதைகள் பார்த்திருக்கோம். இன்னும் இந்த ஊரினுடைய ஸ்தல புராணம் முடியவில்லை. சிவபெருமான் எப்படி வந்தார், பெருமான் எதற்கு இங்கு வந்து சயனித்தார், இதெல்லாவற்றையும் சேர்த்து அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்.